ஷோ டிக்கெட் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். வழக்கம் போல இவன் வந்தாலே ஏதாவது ஒரு மார்வல் அப்டேட்டோட தான் வருவான்றது தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் பரவாயில்ல நானே சொல்லிடுறேன். மார்வல் அப்டேட்டோட தான் வந்திருக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்பைடர்மேன் 4 தான். என்ன ஆல்ரெடி வந்து அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நம்மகிட்ட அப்டேட் இருக்கு. என்னன்னா, அஃபிஷியலா வந்து இன்னும் ஒரு 1 மந்த் கிட்ட கரெக்ட்டா வந்து ஆகஸ்ட்ல அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்களாம். அந்த முக்கியமா வந்து அவரோட ஃபிட்னஸ் அதெல்லாமே காரணமா வச்சு கரெக்ட்டா அந்த ஸ்பைடர்மேன் ஃபிட்டா இருக்கணும் இல்லையா? ஃபிட்டா இருந்தா தானே ஸ்பைடர்மேன் ஒத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பக்காவா ஷூட் பண்ணி நம்ம டாம் ஹாலண்ட வந்து அடுத்து ஆகஸ்ட் இல்ல வந்து அடுத்து அதுக்கு முந்தின மந்த் எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருவாங்களாம். அண்ட் அதே மாரி வந்து ஒடிசியோட ஷூட்ட வந்து முடிச்சிட்டாப்ல மனுஷன். ஸோ அதனால வந்து பெரிய விஷயமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து அப்கமிங்ல ஸ்பைடர்மேனோடத வந்து நம்ம பார்த்துரலாம். இது 1. 2வது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்வல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிரிசனர்ஸ வந்து கேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். பிரிசனர்ஸ்க்கும் மார்வலுக்கும் வந்து நெறையா ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. நம்ம ஆர்டிஜேயோட மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். எங்க இருந்த மனுஷன் எங்க வந்து டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படின்றது. ஸோ அதே மாரி தான் இதுலயுமே வந்து ஒரு பிரிசனர்ஸ வந்து கேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். முக்கியமா கடைசியா பிரிசனர்ஸ் வந்து நம்ம எதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வல்ச்சர வந்து நம்ம ஹோம் கமிங்ல அடிச்சு, "தம்பி நீ இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டா ஸ்பைடர்மேன் வந்து அடுத்த அப்கமிங்ல ஃபார் ஃப்ரம் ஹோம்ல எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்ட் ஷூட்டோட வந்தாரு அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரிய வந்து ஹோம் கமிங்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோம் கமிங் எண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியன் வருவாப்ல. "என்ன மாமே என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு கேட்பாரு. வழக்கம் போல என்ன ஸ்பைடர்மேன் அடிச்சு ஓட விட்டாப்ல அப்படி. "உனக்கு தான் ஸ்பைடர்மேன பத்தி தெரியாது. ஆனா எனக்கு தான் நல்லா தெரியுமே" அப்படின்ற மாரி அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ ஸ்பைடர்மேன தவிர்த்து, வல்ச்சர தவிர்த்து ஸ்கார்பியன் உள்ள வந்ததுனால, மேபி அதோட ஒரு சிங்க் பண்ணுவாங்களோ அப்படி. இன்னொன்னு இப்ப என்னன்னா, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றது எல்லாருக்குமே தெரியாது. முக்கியமா வந்து வல்ச்சரோட பொண்ண தான் வந்து நம்ம தலைவன் வந்து ஆல்ரெடி ஹோம் கமிங்ல லைட்டா வந்து சரி ஓகே லவ் இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. எம்ஜேவே மறந்துட்டாங்க. எம்ஜேவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தனியா இருக்கிறாப்ல. அதனால பீட்டர் பார்க்கர் தான் வந்து ஸ்பைடர்மேன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல் காரணமா. ஸோ இப்படி ஒண்ணு இருக்குதா? அதே மாரி இங்கிட்டு ஸ்கார்பியன் வராரு. ஸோ ஸ்கார்பியன் வந்து வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு சினிஸ்டர் 6 மினிமம் கேரண்டியா வேணும். முக்கியமா இப்ப கிரவுண்டட் ஸ்டோரி பாதி, அப்புறம் தான் மல்டிவர்சல் முழுசா அப்படின்ற ஒரு கான்செப்ட்டையுமே கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கிரவுண்டட் ஸ்டோரியில வந்து ஸ்கார்பியனிக்கல் வந்து எல்லாருமே நடக்குமா? முக்கியமா வந்து யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ்லயுமே வந்து ஸ்கார்பியனை எந்த அளவு ஒரு டேஞ்சரஸா காட்ட முடியுமோ காட்டியிருந்தாங்க. முக்கியமா வந்து நார்மன் ஆஸ்பானோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல வந்து பயங்கரமா பீட்டர் பார்க்கர் வந்து செம்மையா எவால்வ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லெவலா இருக்கிற ஒரு விஜிலாண்டிஸ எப்படி மனுஷன் டீல் பண்றாரு, புது சூட்ஸ்ல எப்படி மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பகுதியா இருக்கு. ஸோ ஸ்கார்பியன் வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்குற மாரி மேபி வரலாம், வராமலும் போலாம். பட் ஆனா ஸ்கார்பியன் வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸா வந்து ஒரு 60, 70% வந்து நான் பார்க்குறேன். அண்ட் அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த ஒன் மோர் டே அந்த ஒரு கான்செப்ட்ட தான வந்து எடுத்திருந்திருக்காங்க. ஒரு காமிக் அக்யூரேட்டா வந்து இவங்க எடுக்க போறது கிடையாது. அது மார்வலோட பரம்பரை பழக்கமே கிடையாது. சரி ஓகே. அப்படியா? 2 மார்க்கு ஒரு 1 மார்க் படிச்சுட்டு சரி ஓகே எக்ஸாமுக்கு போவோன்ற மாரி தான் நம்ம பண்ற மாரி தான். அதே மாரி தான் மார்வல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இந்த விஷயத்துல என்ன அப்டின்னா, கண்டிப்பா வந்து சடே சிங்க கேஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. காஸ்ட் பண்ண சடே சிங்க்கு என்ன மாரி ரோல்? மறுபடியும் எம்ஜேவ ரெப்ரைஸ் பண்ண போறாங்களா? இல்ல வந்து ஒரு பிளாக் கேட்ட கொண்டு வர போறாங்க. பிளாக் கேட்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்பைடர்மேன் தான். பட் இங்க பீட்டர் பார்க்கர்ன்ற ஒரு ஆள் இருக்காரு. பீட்டர் பார்க்கர் வந்து எனக்கு பீட்டர் பார்க்கரே வேணாம். ஸ்பைடர்மேனா நான் மாறப்போறேன்னு சொல்லிட்டு மாறப்போற ஒரு தருணம் இது. அப்போ மேக்ஸிமம் வந்து சடே சிங்க்கு இப்போ உள்ள ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து விட்டுருந்திருப்பாங்க. ஸோ அத வந்து பார்த்து மேபி நான் ஒரு சின்ன நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, கார்லி கூப்பர் வந்தா எப்படி இருக்கும் அப்டின்னு. கார்லி கூப்பர் யாரு அப்டின்னா, இவங்களும் ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் ஒண்ணு கொண்டவங்க தான். அண்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஸ்பைடர்மேன் மேல. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அதே அந்த ஒன் மோர் டே ஆர்க் ஸ்டோரில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஏன் இருக்கக்கூடாது அப்டின்ற ஒண்ணு. 2வது வந்து மெனன்ஸ். மெனன்ஸ் எங்க கேள்விப்பட்ட மாரில எஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மன் ஆஸ்பானோட அண்டர் கிரவுண்ட் இருக்கிற ஒர்க் பண்ற இடத்துல இவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு வில்லன் தான். ஃபீமேல் வில்லன் தான். ஸோ அதனால அப்படி இருக்க போகும்போது மெனன்ஸ வந்து உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு மாரி ஒரு ஸ்ட்ரீட் லெவல் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து ஒரு வில்லன் ரோல வந்து சடே சிங் கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. எப்பேர்ப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா மேபி ஒரு கேர்லி கூப்பரா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட். 3வது வந்து என்னன்னா, இப்போ வந்து டூம்ஸ்டே வந்து நடக்க போது ஒரு பக்கம். ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் எப்படி நடந்துச்சோ அதே மாரி. ஒரு சைடு வந்து எப்படி இங்கிட்டு வேற ஒரு ஒரு யூனிவர்ஸ்ல இங்கிட்டு நடந்துகிட்டு இருந்தோம். அதே மாரி வந்து இங்கிட்டு ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்ப் நடந்துச்சு. அதே மாரி தான் டூம்ஸ்டே ஒரு பக்கம் இருக்கும். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் 4 வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்ப அப்படி இருக்க போம்போது இந்த இடத்துல வந்து பீட்டர் பார்க்கர் கண்டிப்பா ஒரு கிரவுண்டட் லெவல் ஸ்டோரி தான் வந்து விரும்புவாங்க. கண்டிப்பா எல்லாருமே யாரா இருந்தாலுமே. ஏன்னா, இப்ப அவருக்கு வந்து பெருசா ஐடென்டிட்டி கிடையாது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன்ற ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் தான் பீட்டர் பார்க்கர்ன்னு தெரியாது. ஸோ அவன எப்படி கூட்டு வரது அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. கண்டிப்பா பேட்டில் வேர்ல்ட்ல தான் எல்லாருமே சந்திக்க போறாங்க. அது ஒரு விஷயம். அதனால இந்த 3யும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா,
கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க பிரிசனர்ஸ்ன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு ஏசியன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வேற வந்து யாரோ காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது வந்து இன்னும் யாரும் கன்ஃபார்மா சொல்லல. ரூமர் வந்து பெருசா கிளம்பல. மேபி வந்திருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ ஏசியன்னு இருக்க போம்போது அப்ப மேக்ஸிமம் வந்து ஒரு கிரவுண்டட் லெவல் ஸ்டோரி. எண்டிங்ல வந்து ஒரு 10, 15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கிட்ட வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மல்டிவர்சல் பிளாட்ட வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு டாக்டர் டூமோல பேச வந்து, "தம்பி நீ தான் ஸ்பைடர்மேனா? சரி நீ நம்ம ஆட்டத்துல வந்து கலந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? அப்படி இல்லாட்டி இன்னொன்னு ஒண்ணு பார்க்கலாமே. ஏன் கிங் பின் இறக்கக்கூடாது? எப்பா நியாயமா பேசுறியா? அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவர் தான் எம்சியூல இப்ப மேயரா இருக்கிறாரு. டேர் டெவில் கூட. அப்புறம் என்ன? அது கடைசியில எண்டுல வந்து டேர் டெவிலோட எக்ஸ் ஆக்கிட்டீங்க நம்ம கிளென்ன. அவன் தான் வேற ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வேற கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இப்படியே இருக்கக்கூடாதுன்ற மாரி ஒண்ணு இருக்கு. எக்கச்சக்கமா ஒரு ஸ்டோரிகள் கிளம்புனாலும், பட் சடே சிங்க்க வந்து இந்த ஒரு கேரக்டருக்காக அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும்னு தான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. மத்தபடி இந்த வீடியோ பத்தி என்ன தாட்ஸ் உங்களோட கீழ கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ இந்த அண்ணன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். வணக்கம்.